வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி பயிலும் மாணவர்களுக்காக pH அளவீடுன்ற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். pH அளவீடு என்பது என்னென்னா, ஒரு கரைசலோட அமிலம் அல்லது காரத்தின் வலிமையை அதனோட ஹைட்ரஜன் அயனியின் செறிவின் அடிப்படையில் அளவிடுவது pH அளவீடுன்னு சொல்லுவாங்க. இந்த pH அளவீடை கண்டறிந்தவர் யாருன்னா எஸ்எல் சோரல்சன் அப்படின்றவர் தான் கண்டறிஞ்சார். 0 முதல் 6 வரை உள்ளதை அமிலம்னும், 7 நடுநிலைத்தன்மைனும், 8 முதல் 14 வரை உள்ளதை காரம்னு சொல்லுவாங்க. இப்போ pH அளவீடு எந்தெந்த பொருளில் எந்த அளவில் இருக்குதுன்னு பார்க்கலாம். எலுமிச்சையோட pH அளவு 2.2லேருந்து 2.4 வரைக்கும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எலுமிச்சை பழத்தை எப்படி வெட்டுவோம்னா, 2ஆக வெட்டுவோம் ஹரிசாண்டலாக, இன்னொன்று ஹரிசாண்டல் ப்ளஸ் வெர்டிக்கலாக வெட்டுவோம், 4ஆக வெட்டுவோம். ஸோ 2.2 to 2.4 ஞாபகம் வச்சுக்கோங்க. தக்காளியின் pH அளவு என்னென்னா, தக்காளி மேலே புள்ளிதழ் இருக்கும், 4 சைடும் இருக்கும். தக்காளியில் மேலே ஒரு காம்பு இருக்கும். ஸோ 4.1 புள்ளிதழ் 4, மேலே ஒரு காம்பு இருக்கும். தக்காளியை பார்த்தா தெரியும். சரி, 4.1 அது. மனிதனின் வாயின் pH அளவு என்னென்னா 5.5. நம்ம சிரித்தா பல் எப்படி தெரியும்னா, கீழே 5 பல் மேலே 5 பல் கரெக்டாக ஈக்குவலாக தெரியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பல்லுக்கான இது ஒரு கோட் வேர்டு. பின்னாடி ஒரு கொஸ்டின் வரும், அதை நான் சொல்கிறேன். மனிதனின் உமிழ்நீரின் pH அளவு இல்லைன்னா 6.5லேருந்து 7.5. ஆரஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். ஸோ 6.5லேருந்து 7.5 ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலின் pH அளவு என்னென்னா, காலையில் 6:30 மணிக்கு எழுந்திரிச்சு பால் வாங்கி டீ போடுவோம். ஸோ 6:30ன்றது பாலுடைய pH அளவு 6.5. மலையின் pH அளவு 7. இது நடுநிலைத்தன்மை. மலையோட pH அளவு என்னென்னா நடுநிலைத்தன்மைன்னு கொஸ்டின் கேட்கலாம். அதனோட அளவு என்னென்னா 7ன்றது தான் மலையோட pH அளவு. இரத்தத்தின் pH அளவு என்னென்னா 7.35 to 7.45. கடல் நீரின் pH அளவு 8.5. எட்டிய தூரம் கடல் மட்டம் தெரியும் பீச்சில் போய் நின்னா. ஸோ எட்டிய தூரம்ன்றதுனால 8.5ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலமலையின் pH அளவு 5.6. அமிலமழை பெஞ்சால் பயப்படணும், நம்ம 5 இருக்கணும். ஸோ 5.6ல் தான் ஸ்டார்ட் ஆகும். வினிகர் அல்லது புளித்தக்காடியின் pH அளவு 2.4 முதல் 3.4 வரை. வினிகர் அல்லது புளித்தக்காடி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஊறுகாய் 2 நாள் அல்லது 3 நாள் சாப்பிட்லாம். அதுக்கு மேலே சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல். ஸோ 2 நாள் 2.4, 3 நாள் 3.4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. pH அளவு என்னென்னா 1 முதல் 3 வரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜான் வயிறுன்னு சொல்லுவோம். 3 வேளை சாப்பிடுவோம். ஸோ எல்லாமே இதனுடைய வயிறு அல்லது இறப்பையின் pH அளவு என்னென்னா 1.0 முதல் 3.0 வரை. pH வாய்ப்பாடு. இந்த கொஸ்டின் டைரெக்டாகவே கேட்பாங்க. pH வாய்ப்பாடுன்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் ப்ளஸ் மைனஸ் மாற்றி மாற்றி வைப்பாங்க. இதில் pH -log 10^h+. இதில் h மைனஸ்னு கூட வைக்கலாம், நல்லா பார்த்துக்குங்க. pH -log 10^h+. pH அளவு எவ்வளோவா இருக்கும்போது நம்மளுக்கு குளிர், காய்ச்சல், இருமல்லாம் வருமா? 6.9 இருக்கும்போது தான் நம்மளுக்கு தொடர் இருமல், காய்ச்சல் எல்லாம் வரும். 6.9 இருக்கும்போது. மனித உடலில் புற்றுநோய் செல்கள் உற்பத்தி செய்யும் pH அளவு 5.5க்கு அதிகமாக இருக்கும்போது. ஸோ புற்று செல்கள் வந்தாலே நம்ம பயப்படுவோம், 5 இருப்போம். இந்த 2 இதுக்கான க்ளூ வேர்ட்ஸு 5 தான். அமிலமலை வந்தாலும் 5 இருப்போம். ஸோ 5.6. புற்றுநோய் செல்கள் வந்தாலும் 5 இருப்போம். ஸோ 5.5. 5.5க்கு அதிகமாக இருக்கும்போது உடலில் புற்றுநோய் செல்கள் உற்பத்தி செய்யப்படும். இந்த பல்லுக்கு நான் சொல்லியிருந்தேன்னா, வாயின் pH அளவு 5.5. அப்போ அந்த அளவு குறையும் போது என்ன ஆகும்னா, பல்லோட எனாமல் பாதிக்கப்படும். அதனால தான் அங்கே நான் பல்லுக்கு சொல்லியிருப்பேன், கீழே 5 பல் மேலே 5 பல் தெரிகிற மாதிரி சிரிப்போன்னு. ஸோ அந்த 5.5க்கு கீழே குறைஞ்சிருச்சுன்னா நம்மளோட பல்லுக்கான ஒரு இதே எனாமல் தான், அது வந்துட்டு பாதிக்கப்படும் அப்படின்னு. இந்த 3மே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்னு. pH அளவீடுன்றதுலேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.